தன்னைத்தான் அறிவது, தன்னை தான் அறிவது, தன்னை மறந்து தன்னை தான் அறிவது. சாமி தன்மயமாகின்னு சொல்லி சொல்றார். தன்மயம் ஆகின்றார். தன்னைத்தான் அறிவது, தன்னை மறந்து தன்னைத்தான் அறிவது. தன்னை மறந்து தன்னைத்தான் அறிவதுன்னும் போது தன்னை மறந்து அப்படின்ற இடத்துல ஒரு பொருள் இருக்கு. தன்னை மறந்து அப்படின்னும் போது அது ஒரு தனி பொருள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. தன்னை மறந்து தன்னைத்தான் அறிவது, தன்னைத்தான் அறிவது அப்படின்றதுக்குள்ள இன்னொரு பொருள் இருக்கு. அப்ப இங்க ஒரு பொருள் இருக்கு, இங்கேயும் ஒரு பொருள் இருக்கு. அப்ப தன்னை மறந்துல இருக்கக்கூடிய, தன்னை மறந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அந்த உட்பொருள் கருப்பொருள் என்ன? ஒண்ணு. அதனால சொல்லும்போது என்ன சொல்லிடுவோம்? நானே தன்னைத்தானே மறந்து அப்படியே நான் லயிச்சு அப்படியே ஜபத்துல ஒன்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சொல் வழக்குல. அப்ப நீங்க எதை மறந்தீங்கன்னு கேட்டா பதில் இருக்க. நானே தன்னைத்தான், நமஸ்காரம் பாருங்க, நானே தன்னைத்தான் என்ன நானே மறந்து நான் அப்படியே ஜபத்துல லயிச்சிட்டேன் அப்படின்னா, அந்த மறந்துன்னு சொன்னது என்னது? மறந்துன்னு சொன்னீங்கல்ல, அது என்னதுன்னா நம்மள்ட்ட என்ன இல்லை, பதில் இல்லை. நம்ம எதை மறந்தோம், அந்த சைடு எதை உணர்ந்தோம் அப்படின்னா, இங்க மறந்தது தெரிஞ்சாதான் உணர்ந்தது தெரியும். அப்ப இங்க மறந்தது அப்படின்றது அப்ப அங்க தன்னைத்தான் உணர்ந்து அங்க என்ன இருக்கு? அப்ப உடம்பு இல்லையா? சரவணனுடைய கூற்று பிரகாரம் இங்க உடம்பு அப்படின்னா தன்னைத்தான் உணர்ந்து அப்படின்ற வர்ற இடத்துல உடம்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப இங்கேயும் உடம்பு இருக்கு. அப்ப இங்க மறந்தது எது? ரெண்டுக்குமே இந்த உடல் அப்படின்னு தேகம்ன்ற பார்ட்டு முக்கியமான பார்ட்டு. அது இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இங்க மறந்தது எது, அங்க உணர்ந்தது எது? இது ரெண்டும் தான் மீடியேட். இங்கேயும் உடம்பு இருக்கு, அங்கேயும் உடம்பு. எப்படி? மனசு அப்படின்றத மறந்துடணும். ஆனா நீங்க மறக்கிறீங்களான்னா என்ன செய்யல? மறக்கல. இப்போ உங்களுக்கு மறந்துன்னு சொன்னதுனால அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சது, அதனால டக்குன்னு மனம் அப்படின்ற அந்த இதை நம்ம மறந்துடுறோம்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா நீங்க அதை மறந்துட்டீங்க அப்படின்னா இங்க உணர்ந்துன்றது இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. சலனமோட இருக்கிற மனதிற்கு அடங்கிய மனம். அப்ப அந்த சலனமோட இருக்கிற மனதை தான் நம்ம விட முடியும். ஏன்னா மனம் இல்லாம எதையுமே உணர முடியாது. ஆமா, மனம் தான் உள்ள போவோம். அதுதான் சாமி குரு நாங்க வச்சு. ஆமா. ஆனா அந்த எண்ணங்களற்ற சலனமற்ற அந்த மனது கிடைக்கும். அடங்கிய மனம் இருக்குன்னா அந்த ஜீவனம் வந்து. ஆமா, கரெக்ட். இப்ப அதுதான் திரும்பவும், நீங்கள் மனதை மறந்தீர்களானால் இங்கு உங்களுக்கு உணர்வு அது கிடைச்சதுன்னு சொன்னீங்க. நான் என்ன மறந்து அப்படியே நான் லயமாயிட்டேன் அப்படின்னா எதை மறந்தீங்க அப்படின்னா, நான் மனசை மறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இங்க லயமானது என்ன ஆயிடும்? பொய்யாயிடும். மயக்கம் தான். பொய்யாயிடும். பொய்யாயிடும்ல. அப்போ மனம் இங்கு மறக்கப்படுகிறதா? என்ன நடக்குது அங்க? மனசுக்கு என்ன நடக்குது? ஆனா இருக்கு. என்னது இருக்கு? உடல் இருக்கு, மனம் இருக்கு. உணரப்போகும் இடத்திலும் உடல் இருக்கு, மனம் இருக்கு. இப்ப இங்க என்ன நடந்தது, அங்க என்ன நடந்தது?
வீட்டு வேலைக்கு வந்துடும் நீங்க. ஆஹ் மனசு மறந்து வீட்டு வேலைக்கு வந்துடும். அதுதான் முன்னாடியே இப்போ அம்மா சொன்னாங்க, சரவணன் கூட டக்குன்னு அதான் சொன்னாரு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க விழிப்பு நிலைக்கு வந்துட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, சரி இப்ப இங்க மறந்தது என்ன, ஜாக்கிரதைக்கு தான் வந்துட்டீங்கல்ல, அப்ப இங்க என்ன நடந்தது, அப்ப அது ஜாக்கிரதை வந்துச்சுன்னா இங்க தெரிஞ்சிடும்ல, அப்படியா சொல்லணும்ல. என்ன நடந்துச்சு மனசுக்கு, மனசு இல்லைன்னு சொல்ல வரல, மனசு இருக்கு, ஆனா என்ன நடந்துச்சு. மனம்தான் கான்செப்ட். அம்மா சொன்ன மாதிரி சாமியா தான் சொல்றாரு, மனம் இல்லைன்னா ஞானமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மனம்தான் அஸ்திவாரம். ரெண்டு வாரம் கிளாஸ் இல்லைன்னா அப்படியே டவுன் ஆயிட்டு எல்லாம். நான் ஊர் பூரா பெருமையா பேசிட்டு இருக்கேன். ஆமா, மனசு ஆன்மாவை உணர்ந்து மனசு ஆன்மாவை உணர்ந்து சரவணன் கரெக்ட். அதுதான் உணர்தல்ன்றோம், சரியா. ஆனா இங்க மனதுக்கு ஒரு வேலை இருந்தது, அந்த வேலை இல்லை. அது எந்த வேலை? கரெக்ட் தம்பி. மனசுக்கு என்ன வேலை இல்லை தெரியுமா? சிந்திக்கக்கூடிய திறன் குறையுது. அததான் நம்ம என்ன சொல்றோம், அத மறந்துன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? தன்னைத்தான் மறந்துன்னா நீ உங்களை மறக்கல, மனம் அதனுடைய வேலை என்ன செய்யுது, நிப்பாட்டிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா என்னத சிந்திக்கிறத, யோசிக்கிறத. நீ ஏன்டா அப்படியே உட்காந்துருக்க, ஏன் நீ ஒரு மணி நேரம் உட்காந்து என்ன செய்ய போற, இது கேட்கறது என்னது, மனம்தான். நீ ஏன் இப்ப ஒரு மணி நேரம் உட்கார்ற, மனம்தான். உட்காருங்க. இல்ல ஒரு மணி நேரம் உட்காரணும், சாமி சொல்லியிருக்காரு, இதை சொல்றதும் மனம்தான். அப்ப இதை செய்யன்னு சொல்ற மனம் இங்க சிந்தனையை என்ன பண்ணுது, டெவலப் பண்ணிட்டே இருக்கு. ஆனால் உங்களுடைய ஜபத்தினுடைய அந்த வீரியத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் அது என்ன செய்யுது, சிந்திக்கிறத நிறுத்து. சிந்திக்கிறத நிறுத்தும் பொழுதுதான் இங்க தன்னைத்தான் உணர்வுக்கு அது ஆட்பட ஆரம்பிக்கும். அப்ப இங்க மனசு இருக்கு, இங்கேயும் மனசு இருக்கு. அப்ப நீங்க எதை மாத்தி கொடுக்குறீங்க, ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில இருந்து மனசுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறீங்க. இது ரொம்ப கீழ்நிலையான வேலை. இந்த வேலையை நீ ரொம்ப நாளா செஞ்சுட்ட, இதனால எனக்கும் தொந்தரவு, உனக்கும் தொந்தரவு. அதனால இதை நிறுத்திட்டு நம்ம என்ன செய்யறோம், அடுத்த இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். இது தன்னைத்தான் மறந்து தன்னை உணர்வது. இப்ப அந்த இடத்துல மனம் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மனம் இல்லாமல் போனான்னு சொல்லுவாங்க. மனம் இல்லாமல் போனான்னு சொல்லுவாங்க. சாமி அந்த வார்த்தை எங்கேயுமே சொல்லல, மனம் இல்லாமல் போகின்னு சொல்லல. அது போல எந்த வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா தன்மயமாகின்றார். எதை பயன்படுத்துறாரு, தன்மயமாகி. அப்ப அந்த தன்மயத்துக்குள்ள, நமஸ்காரம் உட்காருங்க, நமஸ்காரம், அந்த தன்மயத்துக்குள்ள மனம் இருக்குன்றார். தன்மயமாகினா அந்த தன்மயத்துக்குள்ள மனசு இருக்கு. எப்படி இருக்குன்னா சிந்திக்காம இருக்கு, வேலை செய்யாம இருக்கு, அடங்கி இருக்கு, அதுக்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த வேலையும் கொடுக்கல. இப்போ ஒரே சிந்தனை, எந்த வேலையும் கொடுக்கல. இப்போ சரவணனுக்கு டைம் டேபிள் போட்டு டெய்லி ஒரு வேலை கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு சரவணன் இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு நிலைமை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒண்ணு குழப்பமா இருக்கணும், இல்லாட்டி என் மேல கோபமா இருக்கணும், இல்ல நம்ம இடத்துக்கு வேற எவனாவது வர்றானான்னு சிந்தனை இருக்கணும். இப்படிதானே சிந்திக்கணும், மனசு அப்படிதானே சிந்திக்கும். செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை நிறுத்தி, நமஸ்காரம் உட்கார், செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை நிறுத்தி சரவண சும்மா இருங்க அப்படின்னா, நான் அடுத்த வேலை கொடுக்கல, சும்மா இருங்கன்னா மனம் என்ன தெரியுமா செய்ய ஆரம்பிச்சிடும், இந்த சும்மா இருந்தார்ல அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்,
அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சும்மா இருன்னு சொன்னதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் அது அடுத்த நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். இந்த சும்மா இரை தான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க வெளியில. மகான்கள்லாம் சும்மா இரு அப்படின்னு சொல்றாருல, அது மாதிரி நமஸ்காரம். அது அந்த சும்மா இரு தான் இல்லையா? அப்ப நம்ம மனதிற்கு சிந்தனையை நிறுத்தி நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த வேலையை கொடுக்குறோம். அது தன்னைத்தான் உணர்வது. சரியா? இப்ப நமக்கு இந்த தாட் லெவல்னு ஒண்ணு இருக்கு. தாட் லெவல்னா சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு. சிந்தனை அற்ற திறன் ஒண்ணு இருக்கு. இதுல எது உயர்ந்ததுன்னா சிந்தனை அற்ற திறன் தான் உயர்ந்தது. இந்த சிந்திக்கக்கூடிய திறன் உயர்வாக இருக்கக்கூடியது என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது. அதன்படிதான் இப்ப நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம். சாப்பிட்றது, தூங்குறது, பேசுறது, இது எல்லாமே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மனதோடு நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். 2 மனம் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது இது தாட் லெவல் இல்லை, தாட்லே இல்லை. அது அமைதியா இருக்கு. ஆனா இவர் எந்த வேலையும் செய்யல, இவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப இவர் எப்ப வேலை செய்வார் தெரியுமா? இவர் வேலை செய்யறத நிப்பாட்டின உடனே இவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். இவர் எப்ப நிறுத்துறாரோ அப்ப இவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். நல்லா கேட்டுங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இந்த அரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இப்போ டெக்னாலஜி, இந்த ராக்கெட் விடுறது, என்னென்ன நிறைய வருது பாருங்க, எல்லாமே வருது இல்ல. அது வருது, இது வருது, நமஸ்காரமான தட்டு வருது, பறக்குறாங்க, போறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் எந்த ஸ்டேட்ல இருந்து வேலை செய்வாங்கன்னா, மனம் வேலை செய்யாத ஸ்டேட் ஒன்று இருக்கு பாருங்க, அதுல. ஆமா, அது வேலை செய்யறதுக்கு இவங்க என்ன செய்யணும்? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியத நிறுத்தணும். ஆனா இது பூராமே லோக்கல். லோக்கல்னா என்ன? ஆமா, சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் லோக்கல் தானே. ஆமா, இது பூராமே ஹைலியான ஸ்டேட்டஸ் உடையது இல்ல. இப்ப இது நிறுத்தின உடனே, இது ஸ்டார்ட் பண்ண உடனே சாதாரண மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையா அமையுது. அப்துல் கலாம் அப்படித்தானே பார்த்தோம் நம்ம இல்ல, விஞ்ஞானிகள் அப்படித்தானே பார்த்தோம். நம்மள இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டான்னா அது நம்மள்ட்ட இருந்து பல கோடி மக்கள்கிட்ட இருந்து அவன் வித்தியாசப்படுறான் இல்லையா? அப்ப அவனுக்கு வேலை எப்படி செய்யுது அப்படின்னா, கம்ப்ளீட்டா இதெல்லாம் ஸ்டாப் ஆகி இது ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அவன் தனித்துவமா இயங்க ஆரம்பிக்கிறான். இதை தான் நமக்கு தியானத்துல நடக்குது. அவன் புறத்துல அதை டெவலப் பண்ணி என்ன செஞ்சிடறான்? ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ இல்ல பெரிய மாஸ்டராவோ ஏதாவோ வந்துடுறான். ஆனா அதையவே என்ன சொல்றாங்க? நீ அதையும் அப்படியே செலவு பண்ணாத, நீ அதையுமே இன்னமும் கண்ட்ரோல் பண்ணி உள்ளேயே கொண்டு வந்தா நீ பெரிய ஞானி ஆகலாம், காலபுருஷ தத்துவத்துக்கு வந்துடலாம்னு சொல்றாங்க. இதுலதான் நமக்கு இங்க தன்னை மறத்தல், தன்னை மறந்து தன்னைத்தான் உணர்வது. இந்த தன்னை மறத்தல் எதுன்னு தெரியாம இருக்கிறதுனால தன்னை உணர்வது நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? லேட் ஆயிட்டே இருக்கு. இப்ப இந்த தாட் லெவலை குறைக்கணும். எப்படி குறைக்கிறது? சிந்திக்கிறத குறைக்கணும். ஏன்? ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கோம், அது ஒரு பக்கம் போயிட்டு நாம ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு குறைக்கலாமா? எதிர்பார்ப்பு குறைக்கலாமா? தேவைகளை குறைச்சிங்கன்னா என்ன ஆயிடும்? சிந்தனைகள் எல்லாம் தானா குறைய ஆரம்பிச்சிடும். தேவைகளை ஜாஸ்தி பண்ணீங்கன்னா, கமிட்மெண்ட்ஸ் அதிகாகும் போது சிந்தனைகளும் எண்ணங்களும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்கறது இல்லை, மனம் அதுக்கு என்ன ஆயிடும்? ஆமா, தயாராயிடும். மனம் அதுக்கு தயாராயிடும். இவ்வளவு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான், இதெல்லாம் இவனுக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? தேடி கொடுக்கணும். அதுக்கு தேவையானது எல்லாமே அதான் ரெடி பண்ணும். வண்டி, வாகனம் எல்லாம் அதான் ரெடி பண்ண. உங்களை வச்சே வேலை பார்க்கும். அது ரெடி பண்ணோம்னா கொண்டு வந்து அப்படியே கையில கொடுக்காது. உங்களையே முதலாளியாவும் மாத்தோம், தொழிலாளியாவும் மாத்தோம், பிச்சைக்காரனாவும் ஆக்கும்,
பணக்காரனும் ஆகும். ரெண்டுமே அதுதான் செய்யும். அது உங்களை வச்சே வேலை பார்த்து உங்களுக்கு என்ன செய்யும், கையில கொண்டு வந்து கொடுத்துரும். அப்ப தேவைகளை குறைக்கும். இந்த இடத்துல ஒரு சந்தேகம். இப்போ ரெண்டு நீங்க சொன்னீங்க, கான்சியஸ் மைண்ட் ஒன்று, சப்கான்சியஸ். ஆமா. இப்போ நீங்க இங்க வந்து தேவைகளை கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ரொம்ப அதை தேடி ஓட தேவையில்லை. ஓகே, அது கம்மியாகுது. ஆனா இப்போ ஒரு நல்ல காரியம் இல்ல நமக்கு உண்மையிலேயே அது பேருக்கு உபயோகமா இருக்கும், இல்ல சுயநலமா இருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து இப்ப கண்டுபிடிப்புமே அப்படித்தான் நடந்துச்சு. ஒரு வேணும்னா அப்ப சப்கான்சியஸ்ல போய் அவங்க ஒரு தாட்டை போட்டா தான் அது நடக்கும். இப்ப இது ரெண்டு இதுவுமே மேனிபுலேட் ஆகுது. வெளியே வந்து நமக்கு ஒரு அவுட்கம் கொடுக்குது. ஆனா இது ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப இதுக்கும் எந்த இடத்துல அது வித்தியாசப்படுது? என்னன்னா இது வந்து என்னது இல்ல, நான் செய்யலன்றான். கடைசியில கரண்டை கண்டுபிடிச்சான் பாருங்க. கடைசியில என்ன சொன்னாரு, இது என்னால நடக்கலன்ட்டார். அவர் ரிசல்ட் அவ்வளவுதான். நம்ம தான் பேருக்கு என்ன செய்யறோம், அவர் பேரை போட்டு எழுதி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவருடைய ரிசல்ட் என்ன தெரியுமா, இது என்னால நடக்கல, நான் வேற ஒண்ணு திங்க் பண்ணேன், அப்ப இது வந்துருச்சு. ஆமா, இது வந்துருச்சு, இது உங்களுக்கு பயன்படுதா, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது என்னால நடக்கல, என்னுடைய செஷன் வேற, ஆனா அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்றதான் அவருடைய ரிசல்ட். அது மாதிரி இப்ப மக்களுக்கு நல்லது செய்யறதும் சரி இருக்கும், ஜாக்கிரதை. ஆனா இது என்னுடையது இல்ல, அப்படிதான் விஞ்ஞானிகளுடைய அறிவு இருக்கும். அது எது கண்டுபிடிச்சாலும், ஆனா அதை வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போறவன் அவனே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன செய்வான், கொண்டு போவான். இதுதான் வித்தியாசம். இது தவத்திலையும் இருக்கு. சித்த வித்தையை கண்டுபிடிச்சது யாரு, சாமி. ஆனா நீ சித்த வித்தையை கண்டுபிடிச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன்ற மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அதுதான் அந்த வித்தியாசம். ஏன்னா சாமி சொல்லும் போது என்ன சொல்றாரு, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டார். உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் சம்மந்தம் இல்லைன்னா, வித்தை வாங்கிட்டேன்னா வித்தைக்கும் உனக்கும் தான் சம்பந்தம்ட்டார். அங்கேயே அவர் இது என்னுடைய ரைட்ஸ்ன்னு அவரு சொல்லல, இது நான் தாண்டா பேட்டன் ரைட் வச்சிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்லல. அதனால உனக்கு எனக்குமே சம்பந்தம் இல்லை, வித்தை வாங்கிட்டேன்னா வித்தைக்கும் உனக்கும் தான் சம்பந்தம், நீ என் பக்கமே வரக்கூடாதுன்றார். இதுதான் அவங்க ரொம்ப அந்த லெவல் தாண்டி போய் சிந்திக்கக்கூடியது. அதனாலதான் எந்த வகையிலையும் சாமி என்ன செய்யல, பாதிக்கல, அவருக்கு எந்த பாதிப்புமே ஆகல. அதனாலதான் இவ்வளவு தூரம் இது நிக்கிறதுக்கான காரணம், இவ்வளவு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல இது நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க எதையுமே அவர் வந்து என்னுடையதுன்னு சொல்லி பதிவு பண்ணல, ஏத்துக்கல. அதனால அவரும் ஏத்துக்கல, நம்மளையும் அதுக்குள்ள கொண்டு போய் ஆட்படுத்தவும் இல்லை. அது வேண்டாம், அது உன்னை வந்து வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு போய் விட்டுன்னு சொல்லிட்டார். அப்ப தாட் லெவலை குறைக்கணும் அப்படின்னா உங்களுடைய தேவைகளை குறைக்கணும். தேவைகளை குறைக்கணும்னா ஆசையை குறைக்கணும்னா இல்ல கரெக்ட். இப்ப சரவணன் சொன்னது இது வந்து ஒரு ரவுண்டு. ஆமா, நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கதான் கொண்டு வந்து அது முடியும். நீங்க ஆரம்பிக்கும் போது தாட்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த சிந்தனையும் இல்லாத இடத்துல இருந்துதான் இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிச்சோம். சரியா? ஆனா ஆரம்பிச்சாச்சு, அது வியாபகம் ஆரம்பிச்சிருச்சு, அது ஒவ்வொரு அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு ஒவ்வொரு பேரா அது கொடுக்குது. நான் தான் ஆசை, நான் தான் கோபம், நான் தான் மோகம், தாபம், லோபம்னு எல்லாம் என்ன செய்யுது, ஒவ்வொரு அப்படியே மாத்தி காலத்துக்கு இருந்த மாதிரி மாத்திட்டே வருது. இப்போ வந்து இந்த ரவுண்டிங் வரும்போது எம்டி ஸ்பேஸ்ல தானே வந்துச்சு, அது அங்கிருந்து தானே வந்துச்சு. இப்போ அங்க வந்து சரவணன் சொன்னது கரெக்டு. இப்போ அங்க வந்த உடனே என்ன ஆயிடுது, ஒண்ணும் இல்லாம போயிடுது. ஆனா என்ன பிரச்சனைனா, அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டேன்றோம். நம்ம என்ன செய்ய மாட்டேன்றோம், கம்ப்ளீட் பண்ண மாட்டேன்றோம். ஆசைன்றது கலக்கிறதுன்னு பெரிய விஷயம். ஏன்னா ஆசை தேவையா மாறுது, அப்புறம் தேவை, போட்டி, பொறாமை, அப்புறம் கோபம் எல்லாமே வந்துடுது இல்ல அதுக்குள்ள. அப்போ ஒவ்வொரு செஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபைல உள்ள அது ஓப்பன் ஆகியே போயிட்டே இருக்கும் பொழுது அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணாமலே என்ன செஞ்சிடறோம், லைஃப் அப்படியே முடிச்சுட்டு வெளியில வந்துடும். அதனால தாட்லெஸ் அந்த ஸ்டேஜ் போறது அப்படின்றது ஒண்ணுமே இல்லை.
நீங்க இப்ப பிரசன்ஸ்ல இருக்கும்போது நம்ம தாட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்றது இல்லை. நீங்க உட்காரும் போது எண்ணங்கள் இல்லாத வண்ணம் பார்த்துக்கொள்ளணும். அதை ரொம்ப எளிமையா செய்யணும். நீங்க எல்லாரும் இப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, சிந்தனையே இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்க தவத்துல உட்காரும் போது நமஸ்காரம் நமஸ்காரம் தவத்துல உட்காரும் பொழுது அந்த ரவுண்டு சொன்னேன் பாருங்க, ஸ்ட்ரைட்டா எங்க போய் உட்காரணும்? ஒண்ணு இல்லாத இடத்துல போய் உட்காரணும். ஸ்ட்ரைட்டா நேரா. இதெல்லாம் இருக்கு, ஆனா நீங்க எங்க போகணும்? நேரா அங்க போய் உட்கார பழக்கப்படுத்தணும். அங்க போய் உட்காந்துடணும். இது பழக்கமாயி இப்ப அந்த கவுண்ட்ல இருந்து நீங்க இப்படி வருவீங்கல்ல, ஒவ்வொன்னா என்ன ஆயிடும்? கட் ஆயிட்டே வரும். ஒவ்வொன்னா அப்படியே கட் ஆயிட்டே வரும். இப்ப தேவைன்னா அதை நம்ம உள்ள எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா தூக்கி போட்டுரும். இதையே நம்ம செய்யறதில்ல அப்படின்னா, இங்க தன்னை மறந்துன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இது என்னன்னே தெரியாம இருந்ததுனால. எல்லாரும் சொல்றாங்கல்ல, தன்னை மறந்து அவர் தியானம் பண்ணாரு, தன்னை மறந்து அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த தன்னை மறந்துன்றது என்ன ஸ்டேட், என்ன நிலைப்பாடுன்னு தெரியாததுனால. சரியா? ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்கோம், 4 பேர் இப்படி பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட கவனிச்சுட்டே இருப்பார். 3 பேர் பேசுவாங்க, அவர் அந்த டீம்ல ஒருத்தர். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன செய்வார், இப்படியே பார்த்துட்டே இருப்பார். அந்த 3 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன செய்வார், அவரை என்ன கேட்டுட்டே இருக்க, நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி தட்டுவோம். இது இயல்பா நடக்கும் நமக்குள்ள. 4 பேர் பேசும்போது ஒருத்தர் மட்டும் என்ன அந்த கான்செப்ட்ல இருந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவார். அந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னா, அவரை தனியா தூக்கிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா, அது அவருக்கு தேவையில்லாத சப்ஜெக்டா இருக்கும். அவருக்குன்னா அவருடைய மனதுக்கு அது தேவையில்லாத சப்ஜெக்டா இருக்கும். இப்ப அவரை தட்டி, ஏன் என்ன நீ ஒன்றும் சொல்லலை அப்படின்னா, இப்ப விடுங்கப்பா, எனக்கு சரியா வரல, நான் கிளம்புறேன், வீட்டுக்கு போறேன்னு என்ன செஞ்சிடும், அங்கிருந்து மனசு நகர்த்த ஆரம்பிச்சிடும். இது தாட்லெஸ்ஸுக்கு போகக்கூடிய இடம். அது நம்மளை மறக்கக்கூடிய இடம். மறக்கன்னா சிந்தனைகள் இல்லாம பார்த்துக்கக்கூடிய இடம். அது ரொம்ப இயல்பா நடக்கக்கூடியது. நீங்க உட்கார்ந்த உடனே அந்த சர்க்கிள்ல போயிட்டு அந்த எம்டி பிளேஸ், வெற்றிடமா இருக்கக்கூடிய அங்க போய் உட்காந்துரும். அங்க உட்காந்துட்டு நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பண்ணிட்டோம்னா அது என்ன செய்யும், மனசு அப்படியே நின்றுக்கிறோம். இல்லை அப்படின்னா ரொட்டீனா அந்த சர்க்கிள்லாம் கொண்டு முடிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யும், அந்த இடத்துக்கு வரும். அதுக்குதான் அந்த 1 hour சாமி கொடுத்தது. 1 hour நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இங்க வரும்பொழுது 1 மணி நேரம் ஆகிடும் உனக்கு. சில நேரம் 1.5 மணி நேரம் கூட நமக்கு ஆகும் அப்படின்றது. இப்ப சிந்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நீங்க கொடுத்தீங்கன்னா அது மனசுல போய் ஒட்டிக்கிறோம். ஆமா, இதுலதான் இப்ப நமக்கு பிரெயின் இருக்கு, மூளை இருக்குல்ல, மூளை கம்ப்ளீட்டா எல்லாமே செயல்படுதா? இல்ல, எல்லாமே செயல்படுதா? பிரசன்டா பார்த்தா 5%. இப்போ சைடா பார்ப்போம். இப்ப இந்த சைடு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படி பார்த்தோம்னா நமக்கு எது ஜாஸ்தியா வேலை செய்யுது? காமனா சொல்லுவோம், லெஃப்ட் தான் அதிகமா வேலை செய்யுது. ஏன் லெஃப்ட் அதிகமா வேலை செய்யுது? நமஸ்காரம். ஆமா, இன்னொரு தத்துவம் இது கரெக்ட். மெடிக்கலா? சரி. இந்த பதிலும் கரெக்ட். ஆனால் ஏன் இடது பக்கம் வேலை செய்யுது அதிகமா? சந்திரகலை. மனதுக்குரிய பகுதின்றதுனால அது அதிகப்படியான ஒர்க்லோட எடுத்துக்குது. மனசு என்ன செய்யுது, கொடுக்குது. அதனால அந்த சைடு நமக்கு ஹெவியான லோட் ஆயிட்டே இருக்கு. இப்ப இந்த வலது என்ன செய்யுது, அவ்வளவு ஒர்க் வேலை
கிடையாது. இந்த வலது எப்போ தெரியுமா வேலை செய்யும்? எப்போ வேலை செய்யும்? சாதாரணமா இருக்கும்போது. சாதாரணமா இருக்கும்போது எப்போ வேலை செய்யும்? தூங்கும்போது. தூங்கும்போது வேலை செய்யும். அதனாலதான் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. தூங்கி எந்திரிச்சா வரக்கூடிய ஃப்ரெஷ்னஸ் எதனால வருதுன்னா, இது அப்படியே என்ன செய்யுது? சிந்தனைய குறைச்சிருது. இப்ப இங்க சும்மா இருந்தாரு பாருங்க, இவர் என்ன செய்யறாரு? வேலை செய்யாம. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நெகட்டிவை பூரா குறைச்சிடுறாரு, இங்க பாசிட்டிவ ஜாஸ்தி பண்ணிடுறாரு. இது தூங்கும்போது நடக்கிறது. இது அப்படியே சாமி என்ன செஞ்சிட்டாரு? தவத்துல உட்காரும் போது கொண்டு வந்துடுறாரு. இப்ப நம்ம ஜாக்கிரதையில இருந்து இப்படியே முழிச்சுக்கிட்டு லெப்ட ஸ்டாப் பண்ணிட்டு இடது பக்கத்தை நிறுத்திட்டு வலது பக்கத்தை ஒர்க் பண்ண வைக்கிறோம். என்ன செய்யறோம்? வலது பக்கத்தை வேலை கொடுக்குறோம். அப்ப இந்த இடது பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வேலையை குறைக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது? வேலையை குறைக்கும் போது என்ன நடக்குது? மனம் ஒடுங்குது. சிந்திக்க விடாம செய்யறதுனால மனசு ஈஸியா ஒடுங்க ஆரம்பிக்கும். இந்த வலது பக்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இப்ப இது மனம் ஒடுங்கி இது வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே இப்ப அங்க அது மனம் வேலை செய்யும் பொழுது நமக்கு இருந்தது உணர்வு தான். அது உணர்வு தான். இப்ப அது உள்ள வந்து ஒடுங்கிருச்சு. இப்ப இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ரைட் சைடு, இதுவும் உணர்வு தான். இது வெறும் உணர்வு, இது தன்னுணர்வு. அது வெறும் உணர்வு, அது ரொட்டீன் ஒர்க்கு. இது ஸ்பெஷல் ஒர்க்கு. இதுக்கு பேரு தன்னுணர்வு. ஒரு டைம் மேல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமா அதுதான் நான் சொன்னேனே, நீங்க நூல் இலையில இந்த இடது பக்கம் வேலை குறைய மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும். அது நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு கிளாஸ்ல எடுத்திருப்பேன். தூக்கத்துக்கும் மயக்கத்துக்கும் சின்ன ஒரு நூல் இலை தான் வித்தியாசம். நீங்க விட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்? தூக்கத்துக்கு போயிடும். அது உங்களுக்கு சுகமாயிடும். அதுலயே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அப்படியே லயப்பட்டு தூக்கத்திலே போயிடுவீங்க. நான் அதான் இப்ப சொல்ல வந்தேன். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி திடீர்னு உங்களே அறியாம என்ன ஆகுன்னா, இப்படி உட்காந்துருப்பீங்க, டக்குன்னு ஒரு ஜர்க்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். டக்குன்னு இப்படி என்ன ஆயிடுவீங்க? இப்ப வர மாட்டேங்குது. ஆமா, அந்த மாதிரி வந்துடும். வந்துன்னா என்னன்னா, அது ஜாக்கிரதையில கொடுத்து உங்களை என்ன செய்யுது? பண்ணு 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 கொடுத்துருக்கோம்ல. ஆமா, அப்ப அது பண்ணணும் பண்ணு அப்படின்னா நீங்க யாரோ கமாண்ட் பண்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த இடம் ஞாபகப்படுத்து, யாரோ கமாண்ட் பண்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஸ்டெடியா உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுது உள்ள? அந்த அம்மா அதை தான் சொல்லுச்சு. ஆள் மனம் சொல்லுதுல, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் சொல்லுது, ஸ்டெடியா பிடி, விட்டுறாதுன்னு பிடிக்க வைக்கும். ஆமா, அது இருக்கு. அது இப்ப நம்ம இதுல கூட சொல்லுவோமே, நம்ம ஆனா அப்படி சொல்லி தர மாட்டோம் நம்ம இதுல. ஏன் அப்படின்னா அதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஆமா ஆமா, இவன் கண்டதுக்கெல்லாம் கொடுத்துட்டு படுத்துருவான். அதெல்லாம் தப்பாயிடும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? சிம்பிளா, சரி அவன் என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், 3 மணிக்கு எந்திரிக்கணுமா, ஒன்றும் இல்லை, சாமிகிட்ட சொல்லிட்டு போட அவர் உசுப்பி விடுவாருன்றோம். ஒரே வார்த்தையில. நீ எங்கேயும் சொல்லாத, அங்க போய் அவருக்கு அது உண்மையாலுமே நடக்கும். அது உண்மையாலுமே நடக்கும். போய் அவர்கிட்ட போயிட்டு, அப்பா 3 மணிக்கு எந்திரிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஏன்னா நீங்க கொடுத்த கிளாஸ் தான், என்னை கொஞ்சம் எழுப்பி விடுங்கன்னா அது நடக்கும். அது நிறைய பேருக்கு இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு அந்த எண்ணம் தீவிரமா இருந்தால், மனதில் அந்த சிந்தனை இருந்தா, சரி ஐயா தான் அப்படி சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு உசி விட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன செய்யாது? நடக்காது. இது அவரை டெஸ்ட் பண்ற மாதிரி. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்சியரா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சம்பவம் நடக்கும். இதெல்லாம் எங்க இருந்து வர்றது? ஆள் மனதுல இருந்து வர்றது. புரியுதா? அதனால அது வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஒரு ஜாக்கிரதை வரும். இது வலது பக்கம் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே நமக்கு ஒரு ஜாக்கிரதை வரும். அதுதான் சாமி ஜாக்கிரதைன்றார். அந்த ஜாக்கிரதை வந்ததை உணர்ந்து நீ செய்யற பத்தியா, அதுதான் ஜாக்கிரதையில்
ஜாக்கிரதை, பிடிச்சிட்டோம், இது ஏதோ ஒண்ணு நம்ம பிடிச்சிட்டோம், இதை விட்டுறக்கூடாது, இதை பிடிச்சி ஓடணும் அப்படின்றதுதான் ஜாக்கிரதையில் ஜாக்கிரதை. அதனால நம்ம இடது பக்கம் நடக்கக்கூடிய அந்த சிந்தனைன்ற அந்த ஆற்றலை குறைக்கக்கூடியதான் தவத்தினுடைய முழு வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. அதை தான் அவங்க வெளியில இருந்து சும்மா இருன்னு சொன்னதுக்கான காரணம். ஆனா அந்த சும்மா இருக்குல்ல இவ்வளவு ப்ராசஸ் இருக்குன்றத அவங்க சொல்லலை. சரி, அவன் இருந்தானா அவனுக்கு நடக்கும் தானாவே அவன் தெரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னா அது பெரிய காலம் எடுத்துக்குது இல்ல. அவர் வாட்டு போய் மூலையில உட்காந்துடுறாரு, நம்ம என்ன சொல்றான், 40 வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துருக்காருன்னு சொல்றோம் இல்ல. ஆனா அந்த 40 வருஷம் அவருக்குள்ள என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது, அவராலையும் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது இல்ல. ஆனா சாமி மட்டும்தான் அதை உடைச்சார், இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் தன்மயமாயின்னு ஒரு வார்த்தையை போட்டார், தன்மயமாகி அப்படின்னு சொல்லி போட்டார். மனசு இருக்கு ஆனால் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். மனசு இல்லாமல்லாம் இல்லை, மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம அந்த சிந்தனையற்ற நிலைக்கு நம்ம வரணும். நீங்க ஒவ்வொருவரையும் ஜெபம் பண்ணும்போது, உட்காரும் போது நீங்க அதை வந்து மைண்டுக்கு கொடுக்கணும். எதுக்கு? மைண்டுக்கு கொடுக்கணும். நான் உட்கார்றேன், எந்த சிந்தனையும் என்னட்ட வரக்கூடாது, நான் இதோட கட் பண்றேன். இப்போ ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஒத்தி வைக்கக்கூடிய திறன் நம்மள்கிட்ட இருக்குல்ல. ஒரு அவசரமான வேலை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஷெட்யூல்ல இருக்க அத்தனை வேலை என்ன செய்யறோம், ஒத்தி வைக்கிறோம். இந்த திறன் இருக்குல்ல, இது மனசுதானே செய்யுது. அதே இதை அப்படியே திரும்ப உள்ள தவத்துல இருக்கும்போது என்ன செய்யணும், மனசுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீ எந்த வேலையும் செய்யாம இரு, நீ எந்த வேலையும் செய்யாம இரு, நான் இந்த வேலையை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா, இப்ப அது என்ன செய்யும்னா அமைதியா இருந்துட்டு நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். அது ஆட்டோமேட்டிக்கா. இது நம்ம மனசுலயே வச்சுக்கணும். அதுதான் தன்னை மறந்து தன்னைத்தான் உணர்வது. தன்னை மறந்து அப்படின்னா நீங்க உடம்பு இல்லாம போறது, மனசு இல்லாம போறது, நம்ம இங்கேயே இல்லாம போறது அப்படியெல்லாம் இல்லை. ஆமா ஆமா, அங்க மனம் என்னவா கன்வெர்ட் ஆகுது, மனதினுடைய அடுத்த நிலைப்பாடு என்ன, அது போய் என்ன செய்யுது, இதெல்லாம் தெரியறது தான் தன்னை மறந்து தன்னைத்தான் உணர்வது. ஆமா, அங்க எல்லாத்துலயுமே தன் 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 போட்டு வர்றாரு. அந்த தன் எல்லாமே மனதோட சம்பந்தப்பட்டது, மனதோட சம்பந்தப்பட்டது. எங்கேயுமே எந்த சித்தர்களும் சரி, சாமியா இருந்தாலும் சரி, என்னை உணர்ந்தேன்னு சொல்ல மாட்டாங்க, என்னை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தன்னைத்தான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்லுவாங்க, தன்னைத்தான் அறிந்து கொண்டேன்னு சொல்லுவாங்க, தானே தன்மயமாகி இருந்தேன்னு சொல்லுவாங்க. நானே தன்மயமாகி இருந்தேன்னு ஆமா சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மனம்னு ஒண்ணு இருக்கு, அதை தான் முதன்மைப்படுத்துறாங்க. ஸோ அந்த சிந்தனை நமக்கு எப்பவுமே இருக்கணும். சரியா? அதை ஃபாலோ. நமஸ்காரம் பண்ணிட்டு பேசி